பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, சங்கீதம் 91:14 என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். நிறைய பேருக்கு தேவனை துதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. அவருடைய குணங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மை உணர்வதை அறிந்து கொள்வது கஷ்டமா இருக்குது. அதனால்தான் ஆண்டவரே வருத்தப்படுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே. இவர்கள் உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்கள், அவருடைய இதயம் தூரமாக இருக்கிறது. மத்தேயு 15 சொல்றார் பாருங்க. அப்போ அதோட அர்த்தம் என்ன? ஆண்டு ரொம்ப ஏங்குறார், மனுஷங்கிட்ட ஏங்குறார். இன்னும் கூட அவருடைய அன்பை பற்றி சொல்லும்போது, ஒருத்தன் தன் பிள்ளை அப்பா கிட்ட அப்பத்தை கேட்ட கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்ட பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாக நான் என்கிட்ட வேண்டிருக்கு அதிக நிச்சயமா இல்லவா? நான் செய்ய போன நன்மை பெரிதல்லவா அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த தெய்வத்தை குறித்த ஒரு புரிதல், அதுக்கு கதை சொல்றார். மற்ற 25 ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுக்குறார். அவன் 5 10 ஆகிட்டான், 2 4 ஆகிட்டான். ஒருத்தன் ஒன்னா வச்சிருந்தான். இன்னைக்கு இந்த 1 உள்ள மக்கள் தான் இங்கே சபையில் அதிகமாக இருக்கிறாங்க. என்னன்னா, தெய்வத்தை ரொம்ப கடினமானவரும், மோசமானவரும், பயங்கரமானவரும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை குற்றம் கண்டுபிடி தண்டிக்கிறவராகவும் நினைக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகலை. நீங்க நேசிக்கிற உங்க பிள்ளைகள் ஒருவேளை ஒரு தவறு செஞ்சா அந்த தவறை நீ மூடி மறைக்கிற, என் பொண்ணு என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்காதுன்ற மாதிரியே நீங்க காட்சி கொடுக்குறீங்க. ஆனால் மனசுல ஒரு வருத்தம் இருக்கும். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்லவனாக இருந்து அவருடைய குற்றை குறைகளை நீங்க மன்னித்து மறக்கிறது போல, அவர்களை விட உங்க பரமபிதா பயங்கரமானவர் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தெய்வத்தினுடைய மகத்துவம் என்ன? அவர் யாராக இருக்கிறார்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த ஒரு பாதுகாப்புல வைப்பேன். அதுக்கு யோவான் 14:14 சொல்லி, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன், பிதா மகிழ்ப்படும்படி செய்வேன் அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த தெய்வத்திற்கு குறித்த ஒரு புரிதலும் அறிவு எப்படி இருக்குது? என் நாமத்தை வீணிலே வழங்குறாங்க, எல்லாத்துக்கும் இயேசுநாமம் சொல்றாங்க. ஆனா அந்த நாமத்தினுடைய உள்ள அர்த்தத்தை, அந்த நாமத்துடைய மகத்துவத்தை புரியல. அவர் நான் யெகோவா தேவனா இருக்கிறேன், அந்த தேவன் ரட்சகராக இருக்கிறார், விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க எப்படி அவர் நம்புறீங்க? எப்படி அவர் பெயரை உச்சரிக்கிறீங்க? அங்க லூக்கால நீங்க 9 மார்க்கு அங்க 8 படிக்கும் போது, ஆண்டவரை சாராத ஒருத்தன் என்ன பண்றான்? பிசாசுகளை துரத்தும் போது அவன் விட்டுருங்க, என் நாமத்தில் அவன் செய்யறானா அவன் நல்லவனா தான் இருப்பான். அப்போ இயேசுடைய நாமத்தை புரிந்து கொண்டு யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அந்த நாமம் அவர்களுக்கு நன்மை மாத்திரம் செய்யும். மக்களே, இன்றைக்கு அந்த நாமத்திலே கேளுங்கள், உங்கள் குறைகள் நிறைவாகும்படி கேளுங்கள். அந்த நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் வானம் திறக்கும், பரலோகம் திறக்கும், அற்புதம் நடக்கும். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதைத்தான் சொல்கிறார். அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த ஒரு பாதுகாப்பு தொட முடியாது. கர்த்தருடைய நாமம் அந்த பலத்து துருகமா, நீதிமான் அதற்குள்ள கூடி சுகமாய் தங்குவான். அந்த நாமத்தை நீங்க உச்சரித்து பாருங்கள், நம்பி பாருங்கள், அந்த நாமத்திலே கேட்டு பாருங்கள், நாமத்திலே துரத்தி பாருங்கள், அந்த நாமத்திலே அதிகாரம் செலுத்தி பாருங்கள். அந்த நாமம் அற்புதமானதா இருக்கு. அதுதான் பேதுரு சபை, நீங்கள் சிலுவிலை தூக்கி அறைந்த அந்த இயேசுவின் நாமத்திலே தான் இவன் நடக்கிறான் என்று அந்த நாமத்தின் மகத்துவத்தை சொல்கிறார். அப்போ சொல்லி 4:12 அவரால் இன்றி, அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் மனிதனுக்கு கட்டப்படவில்லை. நீங்க நான் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை பயன்படுத்துங்கள். அந்த நாமத்திலே கேளுங்கள், உங்கள் குறைகள் கண்டிப்பாய் மாறும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அப்ப தெய்வம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திற்கு, ஆசிரியத்துக்கு அழைக்கிறார். நீங்கள் இந்த நாமத்தை பயன்படுத்துங்கள், நம்புங்கள். அந்த நாமத்தில் வானோர் பூலகத்தோர் முழங்களெல்லாம் முடங்கும் அதிசயமான நாமம் இருக்கிறது. நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.